ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துறோம். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும் தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினைச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லா நீங்க கொடுங்க. குர்ஆன் கிளாஸ் நம்பர் 53, ஆயத் நம்பர் 3வது அத்தியாயம் 121. இப்போ இங்கிருந்து கடைசி வரைக்கும் ஒரே பயான் தான். 121 80 வசனம் ஒரே கான்டெக்ட்ல உஹது போரை பற்றி பேசக்கூடியது. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பயானில் இப்போ அந்த உஹது போருடைய டீட்டெயில் ரிவ்யூ இதில் அல்லாஹ் வந்து கமெண்ட் பண்ணுறான். உஹது போர் பொறுத்த வரைக்கும் வெற்றியா தோல்வியாது? தோல்வியாது. அப்போது பத்ர் போரை பற்றி அல்லாஹ் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பேசலை. ஏன்னா பத்ர் போர் வெற்றி, இது வந்து தோல்வி. இப்போ அதனால எப்பவுமே வெற்றியை விட தோல்வி வந்து நமக்கு வந்து பாடம் வந்து அதிகமாக கற்றுக் கொடுக்கும். அதனால் தோல்வியை வந்து மறக்க நினைக்கக்கூடாது. அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும். எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததுங்கிறது அதுதான் வாழ்க்கை பாடமாக யூஸ் ஆகும். இனி எப்பவும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தோல்வி வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால அல்லாஹ் வந்து இதில் அவ்வளோ பெரிய ஒரு ஹிக்மத் நிறைஞ்ச ஒரு மெசேஜ் வந்து இதில் வந்து அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் உஹது போருடைய இந்த வசனங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்துக்கும் அதிலிருந்து மெசேஜ் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு எடுக்க முடியும், அது பின்னாடி வந்த காலத்துக்கும் எடுக்க முடியும், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துக்கும் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஸோ அதனால அதோடைய ஹிக்மத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மெயினாக வந்து நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அதில் ஏன்னா இன்னும் வந்து ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் வந்து இதில் நிறைய டியூன் பண்ணுறான். இந்த தோல்வியை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜமாத்து இன்னும் நிறைய போர்களை சந்திக்க வேண்டியது இருந்தது. இப்போ இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்போவே தெரியும் அடுத்து என்னென்ன போர்லாம் நடக்கும்ட்டு. ஸோ அல்லாஹ் அடி வாங்க விட்டுட்டு அதுக்கு வந்து அல்லாஹ் வந்து நடுவில் என்ன பண்ணல, ஹெல்ப் பண்ணி மலக்குகளை இறக்கல, அடி வாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவம் என்னாச்சு, அடுத்த பாரசீகம் ரோமாபுரி போய் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த மெசேஜ் போதுமானதாக இருந்தது. அதனால அந்த தோல்வி அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இங்கே வாங்கின அடி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க எங்கேயுமே அடி இந்த மாதிரி வாங்கல. அப்போ எல்லாமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு எப்படி நாம நடக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த போருடைய தொடக்கம், இந்த போரை பற்றி சுருக்கமாக ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வசனங்களை பார்ப்போம். இந்த போருடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பத்ர் போர் நடக்குது. இந்த பத்ர் போருடைய பேஸும் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது ரசூலுன்னு ஒரு ரசூல் வந்தா அந்த ரசூலை வந்து நிராகரிக்கும் உரிமை மனிதர்களுக்கு கிடையாது. ஏன்னா ரசூல் வந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வை கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டே ஆகணும். அந்த ரசூல் யாருக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் ரசூல் வருவாங்க, பெரிய கூட்டத்துக்கு ரசூல் வரமாட்டாங்க. புரியுதா? அப்போ அந்த சின்ன கூட்டம் அந்த ரசூல் உயிரோடு இருக்கும்போது அவங்க யாரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து ஏற்றுக்கிட்டே ஆகணும். அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய பூமி, அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி தான் வாழணும். இப்போ ஒவ்வொரு நாடும் என்ன சொல்லுது, நம்ம சட்டத்தின்படி தான் நீங்க வாழணுங்குது. சட்டத்தை வயலேஷன் பண்ண என்ன பண்ணுது, ஜெயிலில் போடு. ஜெயிலில் ஏன் போடுது, நீ ஊருக்குள்ள ஃப்ரீயா வாழக்கூடாது, இந்த ஊர்ல வாழ்ற தகுதியை நீ இழந்துட்ட, அதனால நீ என்ன பண்ற, சட்டத்தை விட்டு நீ வயலேஷன் பண்ணிட்ட, இனி இந்த பூமியில நீ வாழக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் உங்களை என்ன பண்றாங்க, ஒரு கம்பிக்குள்ள அடைச்சி ஒரு மிருகத்தை எப்படி ட்ரீட் பண்ணும், நீ மனித உரிமையை நீ என்ன பண்ணிட்ட, இழந்துட்ட, மனித தன்மையை நீ டீப்ரமோட் ஆயிட்ட, இனி நீ மனுஷ மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த வானம் பூமியை படைச்ச அல்லாவுக்கும் அந்த ரைட் இருக்கு. ஒரு சாதாரண குட்டி குட்டி ஊர்களுக்கும் அந்த அரசாங்கங்களுக்கும் இருக்கிற உரிமை விட அல்லாவுடைய உரிமை மனிதன் மேல ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னைக்கு மதங்களை வந்து வெறுக்கக்கூடிய நம்ம ஒரு உலகத்துல வந்துட்டு இருக்கோம், நாத்திக உலகம் இது. அப்ப அதனால மதம் இப்படி வந்து உரிமை எடுத்துக்குமா அப்படின்னா நாம மதம்லாம் பார்க்கல. நாம வந்து ஒரு நாடு, இஸ்லாமிய நாடு, அந்த அவருடைய சட்டம், இந்த பூமியை அல்லாவுடைய பூமி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வந்து சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில குறைஷிகள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்ப அந்த தண்டனை மக்காவுக்குள்ள போய் கொடுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாக்குறுதி என்ன கொடுத்தா, இது பாதுகாக்கப்பட்ட பூமின்ட்டான். அப்போ மக்காவுடைய உள்ள போய் போர் நடந்தா அது வந்து மிகப்பெரிய ஒரு வயலேஷனா குறைஷிகள் பார்ப்பாங்க. அதனால நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், மக்கா விட்டு அவங்களை வெளியே கொண்டு வரதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்தாங்க. அந்த வியாபார கூட்டத்தை அவங்க என்ன பண்ணாங்க, பாதுகாப்பு இல்லாத அந்த அந்த வழித்தடத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க,
அன்சேஃபா மாத்தினால அவங்களுக்கு கோவம் வந்துச்சு, படையெடுத்துட்டு பத்ரில் வந்தாங்க. பத்ரில் வந்ததோட விளைவு என்னாச்சு, சரியான ஒரு பாடம் புகற்றியாச்சு. இனி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கத்தை வச்சிருக்காங்கிறத அவங்க உணரல. அப்போ அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா, ரசூல்லாவை அழிச்சு ஒழிச்சிடலாம், என்ன கொஞ்சம் ஐடியா பிளான் போயிட்டோம். காலித் பின் வலீத் என்ன பண்ணாங்க, வேற ஒரு வேலைக்கு அனுப்பி அந்த கூட்டத்தை நீ பார்த்துக்கோ, இந்த சுண்டக்கா இந்த கூட்டத்தை நாங்களே மேய்ச்சிக்கிறோம். ரசூல்லாவையும் சஹாபாக்களும் என்ன நினைச்சாங்க, சுண்டக்கா கூட்டம், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா அவங்கள ஏறி கிண்டல் பண்ணிட்டு இருந்த கூட்டம் தானே. அவர்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த பிலால், அடி வாங்கிட்டு இருந்த இப்னு மசூத், அடி வாங்கிட்டு இருந்த அம்மார் பின் யாசிர், எங்ககிட்ட இருந்து ஓடி போனவங்கிற தப்பு கணக்கு அவங்க போட்டாங்க. அவங்க ஓடி போல, ஒரு பிளானிங்கோட போனாங்க. இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவங்க அங்க அடி வாங்கிட்டு இருந்தது என்ன, முடியாம அடி வாங்கல, ஒரு திட்டத்தின் ஒரு பிளானிங் படி அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இது திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்த உடனே அப்பதான் தெரியும் இவங்கெல்லாம் இப்படிலாம் அடிப்பாங்களான்ட்டு. அது வரைக்கும் அடி பிலால் அடி இப்படி இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. பிலால் அடி வாங்கி மட்டும்தான் பார்த்தாங்க, பிலால் அடிச்சு அவங்க பார்க்கல. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய இன்னும் இன்சல்ட் ஆயிடுச்சு. இன்சல்ட் ஆயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து ரசூல்லா இவங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவையில்லை, இவங்களா வந்தாங்க, பத்ருக்கு நாங்க பழி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவல்ல படை திரட்டினாங்க. இந்த படை முதல்ல பத்ரில் வந்த படை எவ்வளவு, 1000 பேர், இந்த படை 3000 பேர். இந்த தடவை வந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள். அவங்கவுங்க அத்தனைக்கு அந்த 70 தலைவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அபு ஜஹில், உத்துபா, இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெரிய தலைக்கட்டு செத்திருந்தது. ஒவ்வொரு ஃபேமிலியிலிருந்தும் அந்தந்த வீட்டுடைய பெரிய தலைவர்கள் செத்திருந்தாங்க. அப்போ அந்த ஃபேமிலி மத்தியில பயங்கரமான கோபம் இருந்துச்சு, பயங்கரமான வெறி இருந்துச்சு. அந்த கொலைக்கு பழி வாங்காம நாம திரும்பி வரமாட்டோம், அந்த அளவுக்கு பதிலடி நம்ம கொடுப்போங்கிற அந்த இது இருந்துச்சு. அதுல ரசூலுல்லாஹ் என்ன ஆயிருச்சு, அப்போயே கனவு எல்லாம் காமிச்சிடறான். கனவு காமிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஃபுல்லா பாக்குறாங்க. என்ன பாக்குறாங்க, சில மாடுகள் அறுக்கப்படுது. கனவுல என்ன காட்டப்படுது, சில மாடுகள் அறுக்கப்படுது, ரசூலுல்லாஹ்வுடைய வாள் உடையுது, ரசூலுல்லாஹ் ஒரு வலிமையான கோட்டையை பாக்குறாங்க. இதெல்லாம் கனவுல பாக்குறாங்க. பார்த்துட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன, சுபு தொழுகை முடிஞ்ச உடனே சஹாபாக்கள்கிட்ட நேத்து கடைசியா பார்த்த கனவு அல்லது சஹாபாக்கள் யாராவது கனவு பார்த்திருந்தா அதை ஷேர் பண்ணி சபையில அதுக்கான விளக்கம் சொல்லுவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ரொட்டீன். சுபு தொழுகைக்கு அப்புறம், புரியுதா, ஃபஜ்ர் தொழுகை முடிச்சுட்டு சஹாபாக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி டக்குன்னு ஓட மாட்டாங்க, சூரியன் உதிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இதை கனவு சொல்றாங்க. சொல்லிட்டு நம்ம உஹது போர் தான் இந்த கனவு அப்படிங்கிறத சொல்லிட்டு இதுக்கு என்ன விளக்கம்னு சஹாபாக்கள் கேட்கும்போது, இந்த மாடுகள்ங்கிறது என்னுடைய தோழர்கள் சிலர் கொல்லப்படுவாங்க, இப்ப சஹாபாக்கள் கொல்லப்படுவாங்க அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் முன்னாடியே பாக்குறாங்க. அதாவது இழப்பு பெரிய லெவல்ல நமக்கு இறக்க போகுது, மாடுகள் அறுக்கப்படுது, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சாவாங்க அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த வாள் உடைக்கப்படுது. வாள் உடைக்கப்படுதுன்னா யாருன்னா, என் குடும்பத்திலிருந்தும் ஒரு ஆள் கொல்லப்படுவாரு அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் வாளா, என்னுடைய போர்வாளா இருந்து செயல்படக்கூடிய ஒருத்தர் கொல்லப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு மஷூரா நடத்துறாங்க. என்ன பண்ணலாம், எப்படி, அதாவது பத்ர் எங்க நடந்துச்சு, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவில் நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட மக்காவில இருந்து மதீனால இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்போ சஹாபாக்கள்லாம் மஷூரா நடத்துறாங்க. என்ன மஷூரா நடத்துறாங்கன்னா, எங்க வச்சு போர் தொடுக்கலாம், எங்க வந்தாலும் இவங்களை தேடிதான் அடிக்க வர போறாங்க. அப்ப நாம எங்க போய் நின்னா வசதியா ஒரு இடத்துல எங்க போய் நிக்கலாம், அந்த இடத்துல சண்டை போடலாம். அப்படிங்கும் போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, வெளியே போய் சண்டை போடலாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, மதீனாவுக்குள்ளேயே இருந்துக்கலாம், நமக்கு பின்னாடி ஃபுட் இருக்கு, பேரிச்சம்பளம், நமக்கு பேக்கப்ல என்ன இருக்கு, ஃபுட் இருக்கு, நம்ம இங்க இருந்துக்கலாம், நமக்குடைய ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும். வர்றவங்க ஃபுட்டு கொண்டு வருவாங்க, ஃபுட்டு தீர்ற வரைக்கும் தான் அவங்களால சண்டை போட முடியும். அப்ப இன்னும் 4 நாள் ஆக ஆக ஃபுட்டு கம்மியா சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் ஃபுல்லா சாப்பிடுவாங்க, 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவாங்க. போறணும்னு என்ன நினைச்சிடக்கூடாது, நம்ம இந்த உமர் சீரிஸ்ல பார்த்தோம்னா சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் நடக்குதுன்னு நினைக்கூடாது. மினிமம் 4 மாசம் ஆகும் போர் நடக்கணும். பத்ர் போர் நடந்தது அப்படின்னா மாச கணக்கில் தான் நடக்கும். உஹது போர் நடந்ததுன்னா மாச கணக்கில் நடக்கும். 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் கேம்ப் அடிச்சு உட்காந்துட்டு இருக்கும். வர்றதுக்கு 15-20 நாள் ஆயிரும். அப்புறம் நிற்பாங்க, பிளானிங் பண்ணுவாங்க, போர் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு 2 பேரும் பேசுவாங்க. அதெல்லாம் வந்தவொடனே சும்மா டக்கு டக்குன்னு அடிச்சிட மாட்டாங்க. இவங்களும் தயார் பண்ணுவாங்க, அவங்களும் தயார் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் போரே நடக்கும். அப்போ போருக்கான இந்த டைம் எல்லாம் கணக்கு போட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இப்போ கனவு பார்த்தாச்சு, ரசூலுல்லாஹ் எல்லாமே பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி என்ன சொல்றாங்க, மதீனாலே நிற்போம், வெளியே போக வேண்டாம், மதீனாவுக்கு வெளியே போக வேண்டாம், உள்ளே இருப்போங்கிற ஒரு பாதுகாப்பான கோட்டை அது மதீனா அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல மற்ற சஹாபாக்கள் சிலர் என்ன சொல்றாங்க, வெளியே போகலாம், ஊர் வரைக்கும்லாம் அவங்கள வர விடக்கூடாது, அவங்கள வெளியவே அடிச்சு காலி பண்ணணும், எங்க ஊருக்குள்ள வந்தா அவங்களுக்கு பெருசா திமிர் ஏறிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது இதுல முனாஃபிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஆலோசனை கொடுக்குறாங்க. பை மிஸ்டேக்கா என்ன ஆயிருது, முனாஃபிக்குடைய ஆலோசனை இந்த தடவை எதை கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஆலோசனை மாதிரி அவங்களும் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆலோசனையும் நயவஞ்சர்களுடைய ஆலோசனையும் ஒன்னா மேட்ச் ஆகுது. மற்ற சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, வெளியே போய் அடிக்கலாம். அன்சாரிகள் என்ன சொல்றாங்க, இப்போ பத்ர்ல ஆலோசனை பண்ணும்போது ரசூலுல்லாஹ் மெயினா யார்கிட்ட கேட்கறாங்க, அன்சாரிகள்ட்ட தான் கேட்கறாங்க. ஏன்னா வெளியூர்காரங்க அவங்க. அன்சாரிகள் அக்கபாவுடைய உடன்படிக்கையில அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துல பத்ர் பத்தி வரும்.
அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் டீட்டெயிலா பேசுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து அன்சாரிகள்ட்ட கேட்கும்போது அன்சாரி என்ன சொல்றாங்க, வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்றாங்க. அப்போ வெளியே ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அப்போ மெஜாரிட்டி கருத்து வந்துருச்சு. ஸோ ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இதை சொல்றாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, சரி முடிஞ்சது நம்ம வெளியே போய் சண்டை போடலாம் அப்படின்ட்டு. அப்போ அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நடந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சி மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டது என்ன, மதீனால இருந்து சண்டை போடணும்ட்டு. ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போய் சண்டை போடலான்ட்டு. அப்போ ரொம்ப சுச்சுவேஷன் மாறின உடனே ரசூலுல்லாஹ் முகம் மாறிடுச்சு. கோவமா உள்ள போறாங்க, உள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது எப்படி இருக்காங்க, டபுள் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எப்பவுமே ஒன்னு போடுவாங்க, 2 போடுறாங்க. இது பார்த்த உடனே சஹாபாக்கள் புரிஞ்சுட்டு என்னமோ டேஞ்சரா நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் இல்ல ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா முடிவு பண்ணிட்டா மாத்தி எல்லாம் பண்ண முடியாது. இப்போ கூட்டிட்டு போறாங்க. போன உடனே உஹது போர்ல கேம்ப் போட்டாச்சு. மதீனாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உஹதுடைய அந்த செட்டப் வந்து புரிஞ்சிடும். பின்னாடி மலை, மலைங்கிறது எப்படி இருக்கும்னா ஃபுல்லா பேக்கப்ல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கண்டினியூஸா மலை இருக்காது, ஆனா ஒரு சின்ன வட்டத்துக்கு தொடர்ச்சியா மலை இருக்கும். உஹது மலைங்கிறது நல்லா அகலமா இருக்கும், புரியுதா, பரவலா இருக்கும். ஒரு மலை இருக்கும், இன்னொரு மலை, இன்னொரு மலை, இன்னொரு மலை மாதிரி தொடர்ச்சியா இருக்கும். அந்த மலைக்கு தள்ளி ஒரு சின்னதா ஒரு ஹைட்டான ஒரு குட்டி மலை ஒன்று இருக்கும். பெரிய மலை ஒன்று பின்னாடி இருக்கும், முன்னாடி வந்து ஒரு குட்டி மலை ஒன்று இருக்கும். இப்போ அந்த குட்டி மலையில வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 பேரை வில்லு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருவாங்க. வில்லு கொடுத்து நிப்பாட்டி வச்சிருவாங்க. நாங்க பின்னாடி பேக்ல மலையை வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்ல சண்டை போடலாம். அப்போ பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணவே நமக்கு மாட்டாங்க. ஆனா அவங்க முன்னாடி பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா பின்னாடி அவங்க பயந்து பயந்து தான் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா மதீனால இருந்து இன்னொரு பேட்ச் பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு பதட்டத்தோடவே அவங்க சண்டை போடுவாங்க. இவங்க பதட்டம் இருக்காது, ஒரு சைடு ஃபுல் சேஃப்டியா இருக்கும். இது மாதிரி ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணுவாங்க. அப்போ மேல எதுக்கு வந்து ஒரு 50 பேர் தனியா நிக்கிறாங்க, இப்போ இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஏன் அவங்க மேல 50 பேர் வேஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் என்னன்னா பின்னாடி ஒரு வழி இருக்கு, அந்த மலை மேல ஏறுறது. அப்ப அந்த வலிக்கு ப்ரொடெக்ஷன் என்ன, ப்ரொடெக்ஷன் வால், வில்லு. யாராவது அந்த பக்கம் போக முடிச்சாங்கன்னா இவங்க வில்லு எடுத்து அடிச்சாங்கன்னா முடிஞ்சது. அப்போ இது வந்து செக்யூரிட்டிக்கு போட்டாங்க, சர்வைலன்ஸ் பிளஸ் செக்யூரிட்டி. அப்போ இப்போ என்ன பண்ண முடியும், சஹாபாக்கள் நல்லா தைரியமா சண்டை போட முடியும். இந்த சிச்சுவேஷன் இப்படி ஃபீல்டிங் செட் பண்ணிக்கிறாங்க, போருக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ போர் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ அல்லாஹ் வந்து அவருடைய கமெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். நபியே, நீர் அதிகாலையில் உமது வீட்டை விட்டு புறப்பட்டு முஸ்லிம்களை அவர்களுடைய இடங்களில் போருக்காக நிறுத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தை நினைவூட்டுகிறார். அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறது. காலங்காத்தால நீங்க புறப்பட்டீங்க, சுபுல நீங்க புறப்பட்டீங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், இதை வந்து கமெண்ட் பண்றான். நடக்கும்போது அல்லாஹ் பேசல, நடக்கும்போது இன்டர்ஃபியரும் பண்ணல. ஏன்னா முழுக்க முழுக்க அல்லாவே கத்துக் கொடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ. இவங்களுக்கு எதுவுமே அல்லாஹ் இல்லைன்னா அதுக்கப்புறம் ரசூலா செத்ததுக்கு அப்புறம் இவங்களால என்ன பண்ண முடியாது, எந்த போர்லையுமே சண்டை போடுற தைரியமே உங்களுக்கு இருக்காது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவங்க போக்கில் இவங்களே விட்டுருவோம், நீங்களே ஃபுல்லா பண்ணுங்க. எங்கேயாவது ஸ்டக் ஆகி ஜாம் ஆயிட்டாங்கன்னா மட்டும்தான் குரான் வந்து ரிலீஸ் பண்ணி விடும். நான் சொன்னல ஃபர்ஸ்ட், குரானுங்கிறது என்ன சொன்னல, சஹாபாக்கள் எங்கெல்லாம் ஸ்டக் ஆகி நின்றுவாங்களோ அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இன்னைக்கு நாம சமுதாயம் ஸ்டக் ஆகி நின்றுச்சு, அங்கங்க நிக்குது. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, குரான்ல தேடுறது இல்லை இது சொல்யூஷன். நம்ம என்ன பண்றோம், நம்மலாம் உட்காந்து தலைவர்கள்லாம் உட்காந்து ஆலோசனை பண்றோம். இந்த தலைவர்கள் யாருமே என்ன பண்றது இல்ல, பெருசா குரான்ல வந்து அவங்களும் இந்த விஷயத்துக்காக சமுதாயத்தோட இன்றைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிலாம் என்ன பண்றது இல்ல, குரான்ல பெருசா அழட்டிக்கிறதுல ஒரு பக்கம். அப்படியே அழட்டிக்கிட்டாலும் குரான்ல ரிசல்ட் எடுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன இல்ல, கெப்பாசிட்டி இல்ல. உம்மத்தை லீட் பண்றதுக்கு வந்துட்டாங்க ஃப்ரண்ட்ல, ஆனா குரானுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய வசனங்களை மேட்ச் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்படியே இவங்க மேட்ச் பண்ணாலும் தப்பா இருக்கு. ஏன் அப்படி தப்பா இருக்குன்னா, குரானுடைய பேசிக் மெயின் தீம் இருக்குல்ல, இக்காமத் தீன், அதுல கோட்டை விட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன் புரியலன்னா குரானே புரியாது. வேற அது நம்ம என்னமோ நடந்துட்டு இருக்கோம், அது என்னமோ நடந்துட்டு இருக்கும். அப்ப அது அல்லாஹ் சொல்றான், இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் என்ன கமெண்ட் இது பண்றான்னா, உங்களில் இரு பிரிவினர் கோழைத்தனம் காட்ட முனைந்த நேரத்தை நினைவு கூறும். முதல்ல என்ன சொல்றான், போருக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வோ அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தான், எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாக திகழ வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் அன்சாரிகளுடைய ரெண்டு கிளை என்ன பண்ண இருந்தாங்க, ரிவர்ஸ் போக இருந்தாங்க. யார் கூட, நயவஞ்சர்களோட. இந்த நயவஞ்சர்கள் என்ன பண்ணிட்டான், நயவஞ்சர்களுடைய அந்த தலைவனு மசூரா கொடுத்தான். என்னன்ட்டு, இந்த மாதிரி வெளியே போய் சண்டை போடலாம், அதாவது உள்ளே இருந்து சண்டை போடலாம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் என்னப்பா ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க, நாங்களும் அதான் சொல்றோம், அதே ஃபைனல் அப்படின்னா. ஆனா அன்சாரிகள்லாம் சொன்னோன்னு மாத்திக்கிட்டாங்க. உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், இவர் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறாரு, என்ன ரசூலு, இவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டார்ல, இவர் எடுத்த முடிவு பக்கம் மக்களை கூட்டிட்டு வர வேண்டியதானே, அதை விட்டு போட்டு இவர் ஐடியாவே மாத்திக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து எங்களுக்கு சரிப்பட்டு வரல. அப்போ எங்கிட்ட ஐடியா கேட்கறது, எங்கிட்ட ஐடியா, இப்போ நாங்கள் ஐடியா சொன்னா எடுத்துக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு எங்கிட்ட ஐடியா கேட்டீங்க, இந்த சண்டைக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், நீங்க போய் சாவறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா நீங்க போய் சாவுங்க, நாங்க ஏன் போய் சாகணும், இது கிறுக்குத்தனமா இப்படி முடிவு பண்ணிட்டீங்கன்னா. இப்போ இது நமக்கு ஒரு பாடம், ஃபர்ஸ்ட் பாடம் என்ன, மசூரால ஒரு ஐடியா சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சீன் போடுவோம். சொல்றோம் இல்லைங்க அப்படின்னா, அப்போ மசூரானால என்ன 10 பேர் உட்காந்து பண்ணுவாங்களா, அப்போ எத்தனை ஐடியா வரும், 10 வரும். அப்போ எத்தனை 9 ரிஜெக்ட் பண்ணுமா, எதை ரிஜெக்ட் பண்ணாலும் 9 ரிஜெக்ட் பண்ணும்ல, அப்புறம் எதுக்கு தான் உட்காந்துமா. அப்போ எந்த ஒரு ஐடியா எடுத்தாலும் 9 பேர் பிரச்சனை பண்ணுவானா, அப்புறம் எதுக்கு மசூரா பண்றது.
புரியுதா? மஷூராவுடைய தலைவர்னு ஒருத்தர் இருப்பான். ஃபேமிலி மஷூரானா ஃபேமிலி குடும்ப தலைவர், கடை மஷூரானா கடையுடைய தலைவர், ஊர் மஷூரானா ஊருடைய தலைவர். தலைவருக்கு ரைட் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எந்த மஷூரா எடுக்கணும் எந்த மஷூரா எடுக்கக்கூடாது. இவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா, அறிவு இல்லாதவன் நீ ஏன் தலைவனா தேர்ந்தெடுத்த? தலைவனா நீ தேர்ந்தெடுத்தங்கிறதுக்கு மீனிங்கே என்னன்னா, சரியான முடிவு எடுக்கக்கூடிய, எங்களில் சிறந்த முடிவு எடுக்கக்கூடிய தகுதி இவருக்கு தான் இருக்கு அப்படின்னு கொடுத்ததுனாலதான் தேர்ந்தெடுத்து. அப்ப அந்த மசோரான் படி தான் நம்ம போகணும். அதே மாதிரி நம்ம ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொன்னதுதான் நடக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்போ என்ன சொல்லுவான், ட்ரெயின்ல தான் போகணும். இப்போ வீட்டில் ஒரு மசோரா நடக்குது, ட்ரெயின்ல போகலாம், பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், எல்லாம் வந்து ட்ரெயின்ல தான் போகணும் மசோரா பண்ணி முடிவு எடுத்தாச்சு. இப்போ கிளம்பியாச்சு, போன உடனே ட்ரெயின் டிலே. இப்போ அந்த ட்ரெயின்ல போக கூடாதுன்னு சொன்னா பாரு, அவன்லாம் என்ன பண்ணுவோம்? தேவையா? எங்களுக்குலாம் தெரியும், அதனாலதான் ட்ரெயின்ல இதெல்லாம் சொல்லக்கூடாது, வாய் மூடிட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன மேல நயவஞ்சர் மசோராவுடைய கான்செப்ட் என்ன? அப்போ ட்ரெயின் இப்படி கேன்சல் ஆகும்னு உனக்கு முன்னாடி தெரியுமா? நீ மறைவான ஞானம் இருக்கிறவனா? இப்போ அதே கார்ல போனோம்னு வச்சுக்கோ, ரோடு பிளாக் இல்ல பாலம் வேலைக்கு நடைபெறுது, கேட்டீங்களா? நிம்மதியா போயிருப்பேன். இந்நேரம் ட்ரெயின்ல போன குரூப் போய் சேர்ந்துருச்சு, அவங்க எல்லாம் போய் ரூம் போட்டு தூங்கிட்டாங்க, நமக்கு உங்களை எல்லாம் வச்சு நாங்க மாரடிச்சு வேண்டியதா இருக்கு. இப்படிலாம் வரும், புரியுதா? அப்ப அதனால மசூரா விஷயத்தை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கணும். நம்ம ஆலோசனை ஒண்ணு கொடுத்துட்டு அது என்ன பண்ணக்கூடாது, அதுவே தான் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இந்த மசூரா கொடுக்குற அந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரெஷர் படக்கூடாது. அந்த மசூரால ஒரு நம்ம சொல்லாத விஷயத்தை எடுத்து அது ராங்காவே போனாலும் அதுக்கு அழட்டிக்கூடாது. ஏன்னா இந்த மசூராவும் ராங்கா தான் போச்சு. எது பத்ரோட ஓதோடைய மசூராவும் ராங்கா தான் போச்சு. இதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா கடைசியா, மசூரா இப்படிலாம் கேட்க தகுதி இல்லாத ஆள்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா இப்படிதான் வரும், இப்பெல்லாம் சொன்னா அதெல்லாம் சொல்லல. மனிதனாலே 4 கோணத்துல யோசிப்பான், 4 விஷயம் நினைப்பான், சரின்னு நினைச்சு தப்புன்னு கூட முடிவு எடுப்பான், தப்புன்னு நினைச்சு சரின்னு கூட முடிவு பண்ணுவான். அது மனித இயல்பு. சரியா முடிவு எடுக்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்ப அதனால முடியாத விஷயத்த அல்லாஹ் என்ன பண்ணல, ஃபோர்ஸும் பண்ணல, இப்படி ஐடியா கொடுத்தவங்கள திட்டவும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் கடைசியா ரசூலா பார்த்து என்ன சொல்றான், அவர்களுடன் மீண்டும் ஆலோசனை செய்வீராகன்றான். அடுத்த மசூராவுக்கும் இந்த தப்பா ஐடியா கொடுத்தவங்கள கூப்பிடுங்க, புரியுதா? ஏன்னா மனுஷன் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி பத்ர்ல மசூரா பண்ணும்போது அபூபக்கர் என்ன ஐடியா கொடுத்தாங்க, ராங்கா ஐடியா கொடுத்தாங்க. இந்த கைதிகளை விடுதலை பண்ணணும் போது என்ன சொன்னாங்க, பணம் வாங்கிட்டு விடுதலை பண்ணிடலாம். ஆனா இந்த ஆலோசனை என்னது, ராங்கு. அதுக்கப்புறம் ரசூலா அபூபக்கர் ஆலோசனையே பண்ணலையா? அல்லாஹ் கொடுத்தீங்க ஒரு ஐடியா, அல்லாஹ்ட்ட திட்டு வாங்குற மாதிரி இப்பெல்லாம் சொன்னாங்களா? சொல்லல. அதே கான்செப்ட் நமக்கும் என்ன இருக்கணும், மசூரா விஷயத்துல கிளாரிட்டி இருக்கணும். அப்ப ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு முடிவு தான் எடுக்க முடியும், அந்த நேரத்தில் அது சிறந்ததா படுறதுனால அந்த முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவு அல்லாஹ்வுடைய முடிவுன்னு தவக்குள் வச்சுட்டு அதை நிறைவேற்றுறதுக்கு மசூரா கொடுத்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்கப்புறம் அதுல ஏற்படுற பிரச்சனைகளை தங்களுடைய பிரச்சனையா நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இப்ப கார் நின்றுச்சு அப்படின்னா, கார்ல ஐடியா வரதுன்னு ஐடியா கொடுத்தாலும் அவனே தள்ள சொல்லுமா, என்னம்மா போய் அவனே தள்ள சொல்லு, இந்த எங்களுக்கு தெரியுங்க வண்டி சரியில்லை, அதெல்லாம் பார்த்து தான் நாங்க சொல்றோம் அப்படிமா. அப்ப அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த டைம்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு குரான் சொல்லாத ஒரு தவறான கேரக்டர் நமக்குள்ள நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம் ஆயிரும். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும், சரியா? அப்ப இதுல மசூரா ஒரு பக்கம். அப்ப இவங்க கோழைத்தனம், இரு பிரிவினரில் உங்களில் இரு பிரிவினர் யாரு, முஸ்லிம்கள்ல இரு பிரிவினர், சஹாபாக்கள்ல இரு பிரிவினர், இவங்க கோழைத்தனம் காட்ட பார்த்தாங்க. இப்ப இதுல அந்த ஓட இருந்தாங்களா அந்த பிரிவினர் யாருன்னா பனு ஹாரிசாவும் பனு சலமா. இந்த 2 கிளையினர் என்ன பண்ண இருந்தாங்க, குறைசி இவங்களுடைய பேச்சை கேட்டு, யாருடைய பேச்சை கேட்டு, முனாஃபிக்குடைய பேச்சை கேட்டு வெளியே போக இருந்தாங்க. இதுல இன்னொரு கூடுதல் விஷயமும் புரிஞ்சுக்கணும், அன்சாரிகள் மேல போர் கடமை கிடையாது. எப்போ வரைக்கும், உதைபியா உடன்படிக்கை வரைக்கும் அன்சாரிகள் மேல போர் கடமை கிடையாது. அன்சாரிகள், இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், புரியுதா? முஹாஜிர்கள் மேல போர் கடமை, அன்சாரிகள் மேல போர் கடமை கிடையாது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா டீட்டெயிலா மன்ஹஜ் இன்கிலாபி நபவி கிளாஸ்ல அது எப்படி அவங்க அந்த மாதிரி ரோல் இருந்தாங்கிறது சொல்லிடுவோம். ஸோ அதனால அன்சாரிகள் பொறுத்த வரைக்கும் விரும்பினா போர்ல, ரசூலாவுடைய போர்ல கலந்துக்கலாம். அன்சாரிகளுக்கு என்ன கடமை அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ள ரசூலாவை யாராவது அட்டாக் பண்ணா ஹெல்ப் பண்றது, அந்த நேரத்தில் ரசூலாவை பாதுகாக்கிறது மட்டும்தான் அன்சாரிகள் மேல கடமை. இந்த வாக்குறுதி கொடுத்துட்டு மட்டும்தான் ரசூலா கூட்டிட்டு வந்தாங்க. ரசூலா யார் கூடயா சண்டை போட்டா அவங்களோட போய் சண்டை போடணுங்கிற அவசியம் அன்சாரிகளுக்கு கிடையாது. ஆனா அன்சாரிகள் இந்த போர்ல முஹாஜிர்களை விட அதிகமா பங்களிப்பு கொடுத்தாங்க. இதுதான் ஈமான். இப்போ இதுல 2 பிரிவினர் வெளியே போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, இந்த 2 பிரிவினரை அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்குள்ள மசூரா நடத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்ல நம்ம தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது, என்னவா இருக்கட்டும் ரசூலா கூடவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்ய இருந்தான். அல்லாஹ் என்ன பண்ணான், ஹெல்ப் பண்ணி இந்த தப்பான முடிவின் பக்கம் போகாம காப்பாத்திட்டான். அல்லாஹ் எனவே இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பவர்களாக திகழ வேண்டும். இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வையே சார்ந்துருங்க அப்படின்ட்டான். இப்ப இதுல இவங்களுக்கு ரொம்ப ஒரு குஷி ஆயிடுச்சு. யாருக்கு, அந்த 2 பேரு, அந்த 2 குலம் நழுவ இருந்தாங்கல்ல, இது யாருக்கும் தெரியாது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது யாருக்கு தெரியும், அந்த 2 குலத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இதை ரசூலுல்லாஹ் அவங்க சொல்லியிருப்பாங்களா, நாங்க இப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணோன்ட்டு சொல்லல. சொல்லாத பட்சத்துல அது அல்லாஹ் சொல்லிட்டேன். இப்ப இதுலயும் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது புரிஞ்சுக்கணும், புரியுதா? இது யாருனால சொல்ல முடியும், குர்ஆன்ல இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஓடப்போம், இவன் நம்ம ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க, பரவாயில்ல பனு ஹாரிசாவும் பனு சலமாவும் நமக்காக முன்னாடி நிக்கிறாங்கன்ட்டு இவங்க ஓட பார்த்தாங்கிற மேட்டர் தெரியாது.
இது வந்து அல்லாஹ் குரான்ல வந்து சொல்றான். அதுதான் இது குரானுடைய பியூட்டியை. குரானே ப்ரூஃப் பண்ணும் அந்தந்த இடத்துல இது குரான் தான், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அப்படிங்கிறது. இதுல ஆனா இவங்களுக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா பெருமை ஆயிருச்சு. ஏன்னா மூமின்களில் ஒரு பிரிவினர், இரு பிரிவினர் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ எங்களுக்கு ஈமான் இருக்குதுன்னு சாட்சி அல்லாஹ் சொல்லிட்டான். புரியுதா இல்லையா? புரியலையா? உங்கள 2 கூட்டம்னு ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லிட்டானா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான்ல. நயவஞ்சர்களில் 2 கூட்டம்னு சொல்லல. அப்போ அதுவே உங்களுக்கு குஷி ஆயிடுச்சு. குஷி ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு விஷயம் அல்லாஹ் முதல்ல கிளியர் பண்றான். 2 பேர் ஓட இருந்தீங்க, இது தப்பு. எதனால ஓட இருந்தாங்கன்னா அந்த மஷூரானால ஏற்பட்ட பிரச்சனை. அப்ப அதனால ஓட இருந்தாங்கிறத அல்லாஹ் சொல்றான். இதற்கு முன் பத்ர் போரிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருந்தான். அப்போது நீங்கள் வலுவற்றவர்களாக இருந்தீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கொள்வதில் இருந்து விலகி வாழுங்கள். இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவோராய் திகழக்கூடும். பத்ர்ல எவ்வளவு இருந்தாங்க? 313. இவங்க எவ்வளவு இருந்தாங்க? 1000. யாரு? எதிரிகள். அதே மாதிரி தேவையான ஆயுத பலமும் பத்ர்ல என்ன இருக்குல்ல? இல்ல. கிட்டத்தட்ட போர் வாள் கூட நிறைய பேர் கிட்ட இல்லைங்கிறாங்க. ஒரு 80 பேர் என்னமோ தான் வாள் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. மீதி இருக்கிறவங்க எல்லாம் கையில தான் சண்டை போட்டாங்க. வேற எதுலயோ தான் டிஃபெண்ட் தான் பண்ணாங்க. வெறும் ஈட்டியும் கேடையும் இதெல்லாம் வச்சு தான் பண்ணாங்க அப்படின்னு. உங்களுடைய இறைவன் 3000 வானவர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்திருந்தது போதுமானது இல்லையா என்று நீர் இறை நம்பிக்கையாளரிடம் கேட்டதை நினைவு கூறும். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், 3000 வானவர்கள் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து உஹது போர்ல என்ன சொல்லிட்டான்? வாக்குறுதி கொடுத்துட்டான். அப்ப கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பயப்படாதீங்க, நாளைக்கு 3000 வானவர்கள் இறங்க போறாங்க அப்படின்ட்டு. ஆம், நீங்கள் நிலை குலையாமல் இருந்து இறைவனுக்கு அஞ்சி பணியாற்றினால் எந்த கணத்தில் பகைவர்கள் உங்கள் மீது படையெடுத்து வருகின்றார்களோ அந்த கணத்தில் உங்கள் இறைவன் 3000 என்ன போர் அடையாளம் உள்ள 5000 வானவர்களின் மூலம் உங்களுக்கு உதவி செய்வான். அப்போ இன்னொரு டாக்கும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்க இருந்தாங்கல்ல, யாரு? குறைஷிகள். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3000 பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு 2000 பேர் வேற வேற அரபிகள் இருந்தாங்களா, மற்ற அவுட் சைடர், அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இன்னும் 2000 ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கொடுங்கன்ட்டு. அந்த ஃபோர்ஸ் இப்போ வரும் அப்போ வருங்கிற புரளிகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சஹாபாக்கள் கேம்ப் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏங்க அடுத்து ஒரு பேட்ச் 2000 பேர் வர சொல்லி தகவல் இருக்கு அப்படின்னு. அப்போ இருக்கிற 3000க்கு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? 3000 மலக்குகள் இறக்க போறோம் அப்படின்ட்டான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படி அவங்க வந்தா 3000 ஃபிக்ஸ்டு கிடையாது, இன்னொரு 2000 நானும் பேக்கப்புக்கு நிறுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இந்த செய்தியை உங்களுக்கு அறிவித்தது நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் உங்கள் இதயங்கள் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவும். வெற்றி என்பது மிக்க மிக்க வலிமையுடையவனும் நுண்ணறிவுள்ளவனுமான அல்லாஹ்விடம் இருந்தே கிடைக்கிறது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான், ஆறுதல் சொல்றதுக்கு தான். நம்பர் வந்து எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது. நம்பருங்கிறது என்ன? இந்த 3000, இந்த 4000, 5000 இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது. நான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தான். ஆனா என்ன, இவங்க களத்துல போல்டா நிக்க முடியும். சஹாபாக்கள் என்ன பண்ண முடியும்? போல்டா நிப்பாங்க. 5000 பேர் வராங்கன்ட்டு. ஆனா சண்டை யார் போடுவாங்க? சஹாபாக்கள் தான் போடுவாங்க. ஆனா இவங்களுக்கு மன உறுதி கொடுக்கறது தான் அல்லாஹ் நல்லா சொல்றான். அல்லாஹ் இத்தகைய உதவியை உங்களுக்கு செய்வதெல்லாம் நிராகரித்தவர்களில் ஒரு பகுதியினரை அழிப்பதற்காக அல்லது அவர்களை படுதோல்வியில் ஆழ்த்தி அவர்களை ஏமாற்றம் அடைந்தவர்களாக திரும்பி செல்வதற்காகத்தான். அப்போ அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த ஏன் இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னா, காஃபிர்களை வந்து அழிக்கணும் அல்லது அவங்களை என்ன பண்ணணும்? அவங்க நம்பிக்கை பலம் இழந்து அழிக்கணும். காஃபிர்களை அழிக்கணும்னா எல்லா காஃபிர்களும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதாவது சொல்றேன், இந்த உலகம் இருக்கு, இது நல்லா புரிஞ்சுக்கணும். காஃபிர்களை அழிக்க சொல்றான் அல்லாஹ். இப்போ சாதாரணமா இந்த கம்மங்கூழ் வித்துட்டு இருக்கிற காஃபிரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்கிற காஃபிரு, ஒரு ரோட்ல இளநீ வித்துட்டு இருக்கிற காஃபிரு, இவங்க எல்லாத்தையும் அழிக்க சொல்றானா? அப்படி கிடையாது. புரியுதா? அந்த காலத்துல, அதாவது இப்ப இன்னைக்கு இருக்கிற நவீன உலகம் அல்லாத அந்த காலத்துல உலகத்துடைய அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றது யார் முடிவு பண்ணுவானா? போர் தான் முடிவு பண்ணும். இந்த மன்னர், ஒரு மன்னர் படையெடுத்துட்டு வருவாரு. அப்போ இந்த மன்னர் யார் ஜெயிக்கிறானோ அவன் வச்சதுதான் ஊர்ல சட்டம். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டம் அந்த ஊர்ல நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா ஒரே வழிமுறை என்ன இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய படை அந்த ஊரை ஜெயிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய படை ஒரு கூட்டத்தோட சண்டை வருதுன்னா அந்த கூட்டத்துக்கு பேர் முஸ்லிம். அப்ப அவங்களோட மோதர அந்த படைக்கு பேர் காஃபிர். அப்ப அந்த காஃபிர்களை தான் அல்லாஹ் அழிக்க சொல்றான். இது அதிகாரம் வச்சிருக்கிற 2, அதாவது யாருக்கு அதிகாரம் அப்படிங்கிற 2 ராணுவத்துக்கான உத்தரவு தான். இதே தவிர காமனா இருக்கக்கூடிய ஒரு காஃபிரை கொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை. பொதுமக்களுக்கு கொல்ல சொல்லி குரானும் சொல்லல, ஹதீஸும் சொல்லல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து ஆர்எஸ் இந்த மாதிரியான பிஜேபி மாதிரியான இந்த கட்சிகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் இந்த ஆயத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க பாருங்க. முஸ்லிம்கள் வந்து ஒரு முஸ்லிம்களுடைய வேதம் எப்படிலாம் பேசுது, அல்லாஹ் பாருங்க எப்படி வந்து மனிதத்தன்மை இல்லாம நடந்துக்கிறான். அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? காஃபிர்களை அழிப்பதற்காகத்தான் பாருங்க நபியா அப்படிதான் வந்தாராமா அப்படின்றாங்க. அப்ப இதை வந்து வளைச்சு திரிச்சு நம்ம இவங்க என்ன பண்றது? இதை வந்து பிரசன்ட் பண்றது. இவங்க பிரசன்ட் பண்ற வேலை இவங்க தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் வேணும்னு இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் பண்றாங்க. இதான் கரெக்டா அதுக்கான கவுண்டர் என்ன அப்படின்னா, இதுக்கு மறுப்பு நாம மக்கள் மத்தியில பரவலா தெரிவிக்கணும். அதற்கு எதிரான எவிடன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் நாம சொல்லணும். அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லணும்னா நாம என்ன பண்ணணும்? அப்படி ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியும். நமக்கு முதல்ல தெரியணும். நாம என்ன பண்ணணும்? 4 புக்கு நாம தேடணும், படிக்கணும். இதுக்கு நமக்கு வளையறது இல்லை. ஆனா ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஆயிருது? உடனே அதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கும் வர்றவன ஒரு பலார் நாப்புறதுக்கும் பெருசா ஒன்னும் அழிக்க வேண்டியது இல்லை. புரியுதா? ஆனா புக் எடுத்து இதுக்கு பதில் என்ன இருக்குன்னு தேடுறதுக்கு 4 தப்சீரா பெறட்டணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுல ஹிஜ்ரி 3ஆவது வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு அந்த
இடத்த போய் நீ தேடி படிக்கணும், புரியுதா? அதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், காட்டு மிராண்டி மாதிரி நடக்கிறோம். நபியே, தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரத்தில் உமக்கு யாதொரு பங்கும் இல்லை. அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அக்கிரமக்காரர்களாய் இருப்பதால் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவையாகும். அப்ப அந்த 127 வசனம், அந்த வசனம் வரைக்கும் என்ன பேசிச்சு அப்படின்னா, போருக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் குர்ஆன் சொல்லிச்சு. இப்போ இந்த ஆயத்து 128, இந்த ஆயத்து என்ன பேசுது அப்படின்னா, போருக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம், அதாவது போரின் போது நடந்த ஒரு சம்பவம். என்ன நடந்தது? அந்த 50 வில் வீரர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இடத்த விட்டுட்டு கீழே வந்துடுறாங்க. என்ன நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமா நின்று சண்டை போடுறாங்க, மலக்குகள் வர்றாங்க, முஸ்லிம்களுடைய கை தான் ஓங்கி இருக்கு. அதாவது பிளான் படி சந்திச்சது என்ன, மதீனால இருந்து சண்டை போட்டா நல்லா சண்டை போடலான்ட்டு. ஆனா மஷூராவுடைய எடுத்த முடிவின் படி போனாலும் அல்லாஹ் என்ன பண்ணான், வெற்றி தான் கொடுத்தான். தவறான ஆலோசனைக்கும் அல்லாஹ் என்ன பண்ணான், உதவி செஞ்சான், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நல்லா முடிஞ்சு போர் ஜெயிச்சு அவங்க ஓடுறாங்க, யாரு காஃபிர்கள் ஓடுறாங்க, அவங்களால சண்டைக்கு நிக்க முடியல. அந்த டைம்ல மேல இருந்த சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, கீழே இறங்கிட்டாங்க. அதான் போர் ஜெயிச்சிருச்சு, நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. கடைசியா ஒரு இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் கூட ஒன்று நடந்தது கிரிக்கெட்ல, அது ஒரு ஏசியா கப்போ என்னமோ நடந்துச்சு. பங்களாதேஷ் ஜெயிக்கவே ஜெயிக்காது இந்தியாவை. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நிறைய விக்கெட் ஸ்டார்டிங்ல வந்துருச்சு. கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 3 பாலுக்கு அதாவது 6 பாலுக்கு 3 ரன் நம்ம அடிக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. 3 விக்கெட் 4 விக்கெட் இருந்துச்சு. இவங்க வந்து 100 ரன் அடிக்க வேண்டிய இடத்துல இருந்து சல்லுன்னு வந்துட்டாங்க, வெறும் 3 ரன் தான் அடிக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சு, உங்களுக்கு எகத்தாளம் ஆகி போச்சு. வின்னிங் ஷாட் அடிச்சு தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்த 2 பேரும், இவனும் 50 அடிச்சிருந்தான், அவனும் 50 அடிச்சிருந்தான். இவன் வந்து அடிச்சான் வின்னிங் ஷாட், போச்சு கேட்ச் அவுட். அது இவன் இருந்தால அவனாவது சிங்கிள் அடிச்சு போயிடலாம், அவனும் வின்னிங் ஷாட், அவனும் அவுட். அடுத்து வந்த 2 பவுலரும் திணற ஆரம்பிச்சாங்க. தோனி இருந்தா அப்படியே போட்டு அப்படியே சுருட்டி உட்கார வச்சாச்சு. வாழ்க்கை ஜெயிக்கவே முடியாத ஒரு அதாவது ஜெயிச்சதே கிடையாதுங்கிற மேட்ச்ல கடைசியா காய் கட்டினது வாய் கட்டல. அது மாதிரி சில சமயம் இந்த புதுசா இந்த டீம் அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கத்துக்குட்டித்தனமா ரியாக்ட் பண்ணி அந்த கிடைச்ச வெற்றி வாய்ப்பை இழந்துருவாங்க. அது மாதிரி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, பக்குவம் இல்லாதனால புதுசா இப்பதான் அவங்க ஒரு ராணுவத்துக்கு கீழே இருந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க போர்கள் பார்த்திருக்காங்க. ஆனா என்ன, ஆர்டர் ஃபாலோ பண்ணி சண்டை போட்டெல்லாம் பழக்கம் கிடையாது. எவன் கிடைச்சாலும் அவனை சுருட்டிடுவாங்க. அப்படியே கும்பல் போகும், அப்படியே சில்லறை பொறுக்கும், 4 வீட்டுக்குள்ள போவாங்க, சூறையாடுவாங்க, அப்படியே போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிரிச்சுவாங்க, எனக்கு என்ன கிடைச்சது, உனக்கு என்ன கிடைச்சது. இங்க என்ன ஒரு டிசிப்ளின் இருக்கு, வில்லு இருக்கிற டீம் வந்து வால் எடுக்கக்கூடாது, வால் இருக்கிற டீம் வில்லு எடுக்கக்கூடாது, ஈட்டி வச்சிருக்கிற டீம் கேடயம் வைக்கக்கூடாது. அங்க டீம் ஃப்ரண்ட் ரோ ஃப்ரண்ட்ல தான் இருக்கணும், பேக் ரோ பேக்ல தான் இருக்கணும். பக்க ப்ராப்பர் டிசிப்ளின். இதுக்கு அவங்க பழக்கம் கிடையாது. இதுக்கெல்லாம் யார் பழக்கம், ரோம் பழக்கம், பாரசீகம் பழக்கம். இவங்க வந்து இப்ப இன்னைக்கு இருக்குல்ல, ஆர்மி வேலை தான் பண்ணும், நேவி வேலை தான் பண்ணும், மாத்தி பண்ண மாட்டாங்க. அதுல பட்டாலியன் ஒரு குரூப் இருக்கும், இதுல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும். போலீஸ்ல பாரு, அதிவிரைவு படை. நேற்று ஒரு வண்டி பார்த்தோம், அது என்ன அதிவிரைவு படை, அது என்ன சீக்கிரம் போறதுக்காக வச்சிருக்கிற டீம். அது மட்டும், அது வேலையை மட்டும் தான் பார்க்கும். உளவு பிரிவு அவங்க என்ன பண்ணுவாங்க, உளவு மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, கத்துக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சு, டிசிப்ளின் உடஞ்சிருச்சு. அதுக்கு சில விஷயங்கள் வந்து அது பின்னாடி அதை பார்ப்போம். மொத்தத்துல டிசிப்ளின் உடஞ்சது. அதன் காரணம் என்ன ஆயிடுச்சு, எதிரிகள் எந்த இடத்துல இருந்து ஏறிடக்கூடாதுன்னு ரசூலா பயந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து எதிரிகள் ஏறி வந்தாங்க, வந்து அடிச்சாங்க. அடிச்ச அடியில முஸ்லிம்கள் நில குலைஞ்சு போயிட்டாங்க. எந்த அளவுக்கு, ரசூல்லாவுக்கு அடி விழுந்துச்சு. ரசூலா பார்த்தாங்கல்ல பயங்கரமா என்னமோ நடக்க போகுது அப்படின்ட்டு, அதனாலதான் டபுள் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அந்த டபுள் ட்ரெஸ்ஸும் உடஞ்சிருச்சு. ரசூல்லாவுடைய தாடையில வந்து 2 கவசம் மாட்டிட்டு வந்தாங்க. அந்த கவசம் உடஞ்சி அந்த சங்கில் இருக்கும், அது போய் உள்ளேயே மாட்டிக்கிச்சு. சீத்துன்னு ரத்தம் அடிக்குது, பீச்சுன்னு அடிக்குது. அடிச்ச அடியில ரத்தம் ஃபுல்லா போய் மயக்கம் போட்டு ரசூல்லா கீழே வந்துட்டாங்க. பேரே என்ன அளவுக்கு நியூஸ் பரவிடுச்சுன்னா, ரசூல்லா செத்துட்டாங்க, மயக்கம் போட்டதான் நினைக்கல, செத்துட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாருமே சஹாபாக்கள். அடுத்து இது என்னன்னு புரியல, சண்டை போடணுமா போடக்கூடாதா, இனிமே இஸ்லாத்துக்கான போர் இருக்கா இல்லையா, முடிஞ்சிருச்சா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, இனிமே எங்களுக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. எல்லாம் டெமாலிஷ் ஆகி விட்டுட்டு டோட்டலா களத்தை விட்டு ஓடினாங்க. இதுல ஓடினதுல யார் இருந்தாங்க, அபூபக்கரும் இருந்தாங்க, உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. இதுதான் ஹைலைட். அப்போ எவ்வளவு பெரிய அது ஒரு அதிர்ச்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நின்னவங்க அன்சாரிகள் நிறைய பேர் நின்னாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் இவங்க நின்னாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நின்னாங்க, முஹாஜிர்கள்ல பெரிய பெரிய ஆட்கள் நின்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு நின்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இந்த வேலையெல்லாம் யார் பார்த்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க. அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து ரொம்ப பெருசு. ஒரு வகையில பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் மேல யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சொர்க்கத்துடைய தலைவி யாரு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மாதிரி எல்லாம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அப்ப இந்த இடத்துல ரசூலா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அடிச்சான்ல ஒரு ஆளு, அந்த அடிச்சவன் வந்து என்ன, அந்த ஆள் அடிக்கிறாரு, அடிச்ச உடனே ரசூலா சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி நபியை அடிச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா, இவ்வளவுதான் பேசுறேன். அப்ப சாபம் கொடுக்குற நாமெல்லாம் நினைச்சுக்கணும். நம்ம கொலா பிரச்சனைக்கும் சாதா பிரச்சனைக்கும் இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் சாபம், பெண்கள் இருக்கிற பயங்கரமான ஆயுதம் என்ன, சாபம் தான். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. அந்த பெத்த குழந்தைய கூட என்ன பண்ணுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. ரசூல்லா சாபம் கொடுக்கறத வெறுத்தாங்க. ஒரு சஹாபி என்ன பண்றாரு, ஒரு ஒட்டகம் வரமாட்டேங்குது, அது ஏதோ ஒன்று சொல்லி திட்டிடுறாரு, நாசமா போன ஒட்டகம் ஏதோ ஒன்று சொல்றாரு, சொல்லி திட்டிட்டு வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற. அப்புறம் ரசூல்லா சொல்றாங்க, நீ வராது, எங்க கூட வராதிங்க, இங்கே இருந்துங்க, சபிக்கப்பட்ட பொருளை தூக்கிட்டு எங்க கூட வராதிங்க.
போருக்கு நீங்க வராதீங்க, இங்க அப்படியே இருந்துங்க, இந்த ஒட்டகத்தோட இங்க இந்த ஒட்டகத்துல ஏறி நீங்க வராதீங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிடிக்காது. ஏன் இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த கூட்டம் எப்படி ஜெயிக்கும் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க, அல்லது இந்த கூட்டத்துக்கு நேர்வழி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு சொன்ன உடனே அல்லாஹ் பாரு இந்த இடத்துல அவன் அடிச்சது தப்பு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவனை திட்டவோ இதுவோ அல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் கண்டிக்கிறான். அதிகாரத்தில் உமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. அவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது, அல்லாஹ் சொல்றான். அவன் என் ப்ராடக்ட். யாரு? உங்களை அடிச்சவன். அவனை நல்லா வைக்கிறது நாசமா போக வைக்கிறது நான் முடிவு பண்ணுவேன். உங்களுக்கு சொல்லப்பட்ட வேலை என்ன? இஸ்லாத்தை எனக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுக்கு அவனுக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி கூப்பிட்டோம். அதனால அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னா அந்த அடிச்ச அந்த சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தார். இந்த அடிச்சாருல அவர் கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவதோ அல்லது அவர்களுக்கு தண்டனை அளிப்பதோ அல்லாவின் அதிகாரத்திற்கு உட்பட்டாது. அவங்கள மன்னிக்கிறதும் தண்டனை கொடுக்கறதும் அதை நாங்க பாத்துக்குவோம். அல்லாஹ் சொல்றான், நான் பாத்துக்குவேன், அதை நீங்க முடிவு பண்ணாதீங்க. இப்ப இந்த இடத்துல குர்ஆனுடைய பியூட்டியை புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய மதிப்பை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக குர்ஆன் கொண்டு வந்தா இது ரசூலுல்லாவுக்கு கண்ணிய குறைவா கண்ணிய மதிப்பா? பாக்குறதுக்கு என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் பெரிய ஆள் மாதிரி அவர் முன்னாடி வந்து திட்டுறாரு. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இட்டு கட்டி இருந்தா குர்ஆனை எப்படி இட்டு கட்டிருக்கலாம்? என் நபி மீது கை வைத்தவன் யார், முன்னாடி வா, அவனை நான் அழித்து விடுவேன், இப்படிதான் குர்ஆன் இறங்கும். ரசூலுல்லாஹ் இட்டு கட்டி இருந்தா என்ன இருக்கும்? என் நபி என்றும் பாராமல் கன்னத்தில் அடிக்கலாமா, இப்படிதான் குர்ஆன் இறங்கும். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் பார்த்து மன்னிச்சு கூட விடுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? இது உங்க சண்டை கிடையாது. இப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், பத்ர் உஹதெல்லாம் யார் சண்டை? இது உங்க சண்டை. உங்களுக்கு கோவம் வருது, என்னது கோவம் வருது? அல்லாஹ் சொல்றான், இன்னும் உங்களுக்கு கோவம். இப்ப நமக்கும் நம்ம இந்துத்துவம் இது யாருக்கான சண்டை? முஸ்லிம்களுக்கும், அதாவது அல்லாஹ் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான சண்டையா? நம்ம ஓன் வெஞ்சன்ஸ். இப்ப நம்ம வந்து பிஜேபி வெறுக்கிறோம், ஏன் வெறுக்கிறோம்? நம்ம பகை. இதே முஸ்லிம்களை வந்து அவங்க தாங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நேசிப்பாங்க. புரியுதா? இது வந்து நம்ம பகை. அதனாலதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர்றதில்லை. அதனாலதான் அல்லாஹ் நம்மள என்ன பண்றான்? செருப்படி வாங்க வைக்கிறான். அடுத்தது வந்து என்ன பண்றான்? கல்லில் அடிக்க வைக்கிறான். கெட்டதுல இருந்து கேடு கெட்டதை நோக்கி நம்ம என்ன பண்றோம்? படிப்படியா இன்னும் கீழே நோக்கியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோம். இதுக்கு பேர் நம்ம என்ன நினைச்சிருவோம்? எங்களை அடிச்சுன்னா அல்லாஹ் உன்னை சும்மா விட மாட்டோம். அடுத்ததும் முஸ்லிம்கள் இந்த நடவடிக்கை மாத்தலாம் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு 270 சீட்டு நம்ம 80-90 கொடுத்தான். அடுத்த எலெக்ஷன்ல எல்லாம் 350 கொடுத்தான். இப்ப இந்த எலெக்ஷன்லயும் இதே மாதிரி நம்ம முஸ்லிம்கள் இருந்தா என்ன நடக்கும்? 400 சீட்டு கொடுப்போம். இன்னும் பெருசா வெற்றி பண்ணி இன்னும் பெரிய ஆப்பா கொண்டு வந்து அல்லாஹ் நம்மள வைப்பான். இதுதான் இது ரசூலுல்லாஹ்க்கே இதுதான் புரிஞ்சுக்கும். சொந்த சண்டைக்கு அல்லாஹ்ட்ட மதிப்பு கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் கோவம் வந்ததுனாலே மதிப்பு கிடையாது. ஒரு போருக்கு கூட அலி ரலியல்லாஹுக்கும் இன்னொரு காஃபிருக்கும் நடக்கிற அந்த விஷயம் ரொம்ப பாப்புலர். அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுவோம்? ஒரு காஃபிர் ஒருத்தன் பயங்கரமா சண்டை போடுவோம். சண்டை போட்டு ரோமுடைய போர்லயே ஏதோ ஒரு பெரிய போர்ல சண்டை போட்டுருப்பான். அவன் தான் பயங்கர தலைவலி பண்ணிட்டு இருப்பான். நிறைய பேரை இஸ்லாமிய ராணுவத்துல நிறைய பேரை கொன்றுவான். அவனையே ரசூல் இவர் ஸ்கெட்ச் போட்டு அலி ரலியல்லாஹு அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அவனை கடைசியா தூக்கி இவனை அடிச்சு இவனை ஒழிச்சா நமக்கு இவனை ஒழிச்சாதான் நிம்மதி. ஏன்னா இவன் தான் ரொம்ப ஆடுறான், இந்த கூட்டத்துல வந்த டீம்ல இவன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கும் போது அவன் என்ன பண்றான்? டக்குன்றான். இவர்கிட்ட தோக்க முடியல, இவரை வீழ்த்த முடியல. கீழே மல்லாக்கா கிடக்குறான். அவர் நெஞ்சில ஏறி முடிச்சுட்டு என்ன பண்றாங்க? அலி ரலியல்லாஹு வாள் எடுத்து இப்படி வாங்குறாங்க. இவனுக்கு சாவறதுன்னு ஆகி போச்சு. ஆத்திரத்துக்காக என்ன பண்றான்? துப்பிடுறான். அலி ரலியல்லாஹு மூஞ்சிலே பூன்னு துப்பிடுறான். துப்புனவன அலி ரலியல்லாஹு வாளை தூக்கி கீழே போட்டுறான். இது வரைக்கும் அல்லாவுக்கும் உனக்கும் சண்டை. இப்போ நீ என்ன துப்பிட்ட, இப்ப நான் அடிச்சேன்னா உனக்கும் எனக்கும் சண்டை ஆயிடும். அதனால என்ன பண்றாங்க? டக்குன்ட்டு சேஞ்ச் பண்ணிடுறோம். நம்மளால முடியுமா? எவ்வளவு பெரிய சேஞ்ச் இதெல்லாம். இதுக்காக 10 நிமிஷம் 1/2 மணி நேரமா ஸ்கெட்ச் போட்டு ஒருத்தனை டார்கெட் பண்ணி கடைசியா இந்த இடத்துல அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியா திங்க் பண்றாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்க? ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் கிடையாது, அரெஸ்ட். உயிர் எடுக்க மாட்டாங்க. 2 ஆப்ஷன் இருக்குல்ல, கொல்லலாம், சிறை பிடிக்கலாம். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நான் அடிச்சேன்னா நீ மூஞ்சில துப்பனா நான் குத்தனன்ற ஆயிரும். நான் அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டது அர்த்தம் இல்லாம போயிடும். இது ஏன் சண்டைக்கு நான் பர்சனல் வெஞ்சன்ஸ். நாம என்ன பண்ணுவோம்? 4 குத்தி எக்ஸ்ட்ரா குத்துவோம். இன்னொருதான் அப்படி அவனை கேட்ச் பண்ணியிருந்தா கூட அவனை மட்டும் என்கிட்ட குடுறான், அவனை நான் டீல் பண்றேன். புரியுதா இல்லையா? சஹாபாக்களுக்கு நமக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. ஏன் நமக்கு அவ்வளவு டிஃபரெண்ட் இல்லைன்னா இந்த சம்பவத்திலிருந்து அவங்க பாடம் ஒழுங்கா எடுத்தாங்க. குர்ஆனை பாக்குற விதம். இங்க என்ன ரசூலுல்லாஹ் சொல்றான்? பர்சனல் வெஞ்சன்ஸ் உங்களுக்கும் அபூ ஜஹலுக்கு கிடையாதுங்கிறான். உங்களுக்கு என்ன கோவம் வருது அபூ ஜஹல் மேல? வரக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் வரக்கூடாது. என்ன கோச்சிக்கிறீங்க? நீங்க யாரு கோச்சிக்கிறதுக்கு? எனக்காக நான் சொல்லும் போது கோச்சிக்கணும், நான் சொல்லும் போது கோச்சிக்க கூடாது. இதனாலதான் அபூ சுஃபியான இஸ்லாத்துல ஏத்துக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு கசப்பா இருந்துச்சு. யாருக்கு? சஹாபாக்களுக்கு. இஸ்லாத்துக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் கூட அபூ சுஃபியான வந்து யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, கிட்ட போய் பேச மாட்டாங்க. நேத்து வரைக்கும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப திடீர்னு இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவ்வளவு கசப்பு. ஆனாலும் என்ன பண்றது? விரட்ட முடியாது. பிலால் சொல்லுவாரு, பார்த்தா அப்படியே கொல்லணும்னு தோணுது, என்ன பண்றது? முஸ்லீம்ல இருக்கும் ஹதீஸ். என்ன பண்றதுன்னு தோணுது. இந்த வாள் தப்பிச்சிருச்சு, இந்த தலை தப்பிச்சிருச்சு, எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ கூட வச்சுக்கிட்டு தான் ஆகணும். தொழும் போது கூட வச்சுக்கணும், ஈதும் போது கட்டி பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதே காலித் பின் வலீத லீடரா போட்டாங்க ரசூல்லா. அப்ப அந்த காலித் பின் வலீத், ரசூல்லாவுடைய வாய் உடைஞ்சதுக்கு காரணமா இருந்த காலித் பின் வலீது தலைவராக இருக்கும்போது அவரு கட்டுப்பட்டு இந்த சஹாபாக்கள் சண்டை போட்டாங்க.
இதுதான் உலகம் பார்க்காதது. இன்னி வரைக்கும் வெளியில இருந்து ஒரு கட்சியில இருந்து ஒருத்தன் உள்ள வந்துட்டா கூட சேர்த்த மாட்டாங்க. இவ்வளவு மெச்சூரிட்டி லெவல் இன்னி வரைக்கும் முஸ்லீம் மனித குலம் பார்க்காது. இவ்வளவு பியூரிட்டி எப்படி வந்தது? அதாவது இவ்வளவு இந்த பண்பட்ட அந்த குணம் எப்படி வந்தது? எப்படி இவங்களால கூட இருந்து பழி வாங்காம இருக்க முடிஞ்சது? அவ்வளவு மெச்சூரிட்டியானவங்களா? ஆக ஒஸ்ட் காட்டு விடாண்டிய யாரு? அவங்களுடைய பழைய வாழ்க்கை முறை எப்படி? ஒரு தலை எடுத்தா 10 தலை எடுக்கிறது தான் இவங்களுடைய பழக்கம். ஆனா தலை எடுத்தவன சகோதரனா நினைக்க சொல்லி குரான் சொல்லி கலிமா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அப்புறம் 2 பேரும் அண்ணன் தம்பின்ட்டான். அல்ல அண்ணன் தம்பினா முடிஞ்சு போச்சு. அப்படியே டோட்டலா நண்பர்கள் ஆயிரணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியனவாகும். தான் நாடுகிறவர்களுக்கு அவன் மன்னிப்பை அருள்வான், மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு வேதனை அளிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனுமாக இருக்கிறான். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பாடம் நடத்துறான். இப்படி எல்லாம் நீங்க கோபப்படக்கூடாது. வானம் பூமி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இவனும் எனக்கு சொந்தம், நீங்களும் எனக்கு சொந்தம். எங்க யாரையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க விரும்புற மாதிரி நடக்கக்கூடாது. தான் நாடுகிறவர்களுக்கு அவன் மன்னிப்பை அருள்வான் சொன்னதுக்காகவே அல்லாஹ் என்ன பண்ணா அவங்களை இஸ்லாத்துக்கு வர வச்சு. மேலும் தான் நாடுகிறவர்களுக்கு வேதனை அளிப்பான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். இது வரைக்கும் போதும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு பார்த்துக்கலாம். வாக்கியத்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.